ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிஸ்ஸஸ் வெல் ட்ரிப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்கள பார்க்குறதுக்காக நான் போயிட்டு அவங்க வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. அது அவங்க வீடு தானா என்னன்ட்டு ஒரு குழப்பத்திலே தான் நின்றுட்டு இருந்தேன். அப்போது வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க, யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் போய் கேட்டோன்னே, இல்லை இந்த பூக்கடை வச்சுருக்காங்கல்ல, அவங்க இந்த வீடா, எங்கே இருக்கு அவங்க வீடு, அது இந்த வீடு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கினாப்புல கேட்டால், அவங்க வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்களுக்கு கடைக்கு பக்கத்தில் வந்து கடை வச்சுருக்கேன். 2-3 நாளாக அவங்க வரல, இது மாதிரி உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. அதனால தான் பார்க்கலான்னு வந்தேன். இந்த வீடு தானா, இல்லை வேறு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்காமா அவங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உள்ளார வாங்க, இந்த வீடு தான், எங்கள் அம்மா தான் அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு உள்ளார போனேன். போனதுக்கப்புறம் அவங்க படுத்திருந்தாங்க. என்ன தம்பி, ஏன் நீங்கள் வீட்டுக்கெல்லாம் வர்றீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி, இல்லை எதுக்கு உங்களுக்கு சிரமம், நானே இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்திருப்பேன்ப்பா, ரொம்ப உடம்பு முடியல, காலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, உடம்பெல்லாம் வீக்கமாக இருந்துச்சு, அதனால தான் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து படுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் எப்போதும் வந்து காலையிலே வந்துடுவீங்க, கடை போட்டுருவீங்க, திடீர்னு 2-3 நாள் வரலன்னோன்னா அப்புறம் பக்கத்து கடை என்னன்ட்டு விசாரித்தேன். இது மாதிரி சொன்னாங்க இங்கே வீடு இருக்குன்ட்டு. அதான் எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா கஷ்டம்தான்ப்பா, நான் அந்த கடை வச்சு தான் நான் வந்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, இவ தான் என் பொண்ணு, இவளும் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு காஃபி வச்சு கொடுத்தாங்க, குடித்தேன். எனக்கு அவங்க பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. அவங்க வந்து ஏற்கனவே வந்து திருமணமான பெண் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திருமணமாகி கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 6 மாதம் இருந்துட்டு வேறொரு பெண்ணோட வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏற்கனவே இவங்க என்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கிறதுனால நான் எதுவும் கேட்டுக்கல. ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கடையில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க, இது மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சுப்பா, அவள் அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கா, அவளை ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் 6 மாதத்துலேயே வேற ஒரு பொண்ணோட போயிட்டா, இப்போ 2-3 வருஷமாக வந்து அவள் தனியாக தான் என்னோட தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் கூட அதை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களை நேரில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கிறவங்க இவ்வளோ இதாக இருக்கிறாங்களே, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நானும் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா, ஏதாச்சும் மருத்துவ செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு அவங்க வந்து வேணாம்ப்பா, ஏன்ப்பா அதெல்லாம், நீ பார்க்க வந்ததே பெரிய விஷயம், எங்கள் சொந்தக்காரங்க கூட இன்னும் ஒருத்தவங்களும் பார்க்க வரல, நீ வந்திருக்கிற அதுவே பெரிய விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்க வந்து இப்படி சொன்னோன்னே எனக்கு மனசு கஷ்டமாக, நம்மளுக்குள்ளே என்ன இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச கொஞ்சோண்டு பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். ஏதாச்சும் ஒரு செலவுக்கு ஆகும்ல, ஏன்னா கடை போடாமல் இருக்காங்க, ஒரு வீடு செலவுக்குனாச்சும் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வீட்டுக்கு போகிறப்பெல்லாம் எனக்கு அந்த பொண்ணு சிந்தனையாகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அவங்கள பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட பேசணும் பழகணுங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா வந்து சமைச்சிருந்தாங்க, சாப்பிட்டேன். இருந்தாலும் எனக்கு ஃபுல்லாக வந்து அவங்க நினப்பாவே தான் இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் எப்போதும் போல் கடைக்கு போயிட்டு கடை வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் அவங்க வந்து கடை போடுறதுக்காக அவங்க பொண்ணு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, என்ன நீங்கள் வர்றீங்க அம்மா வரல? இல்லை 2-3 நாளைக்கு வந்து அம்மா தான் சொன்னாங்க, இப்போ வந்து கொஞ்சம் சீசன் டைமாக இருக்கிற வாசி நல்ல வியாபாரம் ஆகும், இந்த டைமில் கடையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறது சரியில்லை அப்படிங்கிறதுனால சொன்னாங்க. நான் கம்பெனிக்கு ஒரு 2-3 நாள் லீவ் போட்டுட்டு சரி கடையை நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மாவுக்கு சமைச்சு வச்சுட்டு வந்துட்டேன். முன்னாடியெல்லாம் நான் வந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் தான் அம்மாவோட கடையில் இருப்பேன், நான் தான் எல்லாமே பார்த்துக்குவேன். அப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்ததுனால அம்மாவுக்கு உடம்பு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அவங்களே ஒரே ஆளாக எல்லாமே பண்ணுறதுனால, நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப கால் வலினால தான் முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, எதுவும் தயங்காமல் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கடையில் எல்லாத்துக்கும் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து சாப்பாடெல்லாம் வந்து நானே, அவங்க எடுத்துகிட்டு வரல, நான் தான் வந்து வாங்கி கொண்டு கொடுத்தேன். அதுலேருந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல நட்பு வந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோன் நம்பரை நான் வாங்கிக்கிட்டேன்.
அதுக்குள்ளே எங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து அவங்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவங்களும் என்னோட நெறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு அவங்க பேசுகிற விதம், என்கிட்ட வந்து நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என் வாழ்க்கையா வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது வந்து சரியா இருக்குமா, இல்லையான்னு எனக்கு சொல்ல தோணல. அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நான் வந்து நெனைக்கல. இருந்தாலும் வந்து இப்போதைக்கு வந்து அவங்களோட பேசிட்டு இருக்குது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிட்டுருக்குது எனக்கு ஓகேங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு 1 வாரம் வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து கடை போட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க டெய்லி வேலைக்கு போகிறப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு போவாங்க. மெசேஜும் பண்ணுவாங்க. எனக்கு வந்து இந்த மாரி நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். நான் போயிட்டு வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. "ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஃப்ரீயா இருக்கீங்களா? நீங்க வர்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் உடனே வந்து, "என்ன ஏதாச்சும் முக்கியமான விஷயமா?" அப்படின்னு கேட்டேன். "இல்ல, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். அத வந்து இப்ப சொல்றதா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் வந்து உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "சரி, நான் வரேன். எந்த இடத்துக்கு வரணும்னு நீங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா வரேன்." அப்படின்னு சொன்னேன். "நான் உங்களுக்கு கால் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பாட்டுல சொல்றேன்.